தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயக்குனருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சினிமா மட்டும் கிடையாது. தன்னுடைய நிஜ வாழ்க்கையே இப்ப தன்னுடைய மக்களுக்காக, அதாவது அரசியல் நிலைப்பாட்டோட கொண்டு போகக்கூடிய ஒருத்தர். தன்னுடைய திரைப்படங்கள் வழியா இங்க இருக்க எல்லாருமே சமம். யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்னு முற்போக்கான விஷயங்கள தொடர்ந்து பேசக்கூடியவர். குறிப்பா பெண்கள் இங்க ஒடுக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்களும் ஆண்களுக்கு இணையானவங்க தான் அப்படின்ட்டு தன்னுடைய ஒவ்வொரு படத்தின் வழியாவும் ஒவ்வொரு கருத்தியல மக்களுக்கு மீது குறிப்பா அவர் பேச நினைக்கிற அந்த அரசியல எல்லாருக்குமான ஒரு அரசியலா சரிசமமா கொண்டு வரக்கூடிய ஒருத்தவர் தான் இயக்குனர் பா. ரஞ்சித். அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஸோ அவருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவரை பத்தி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் பா. ரஞ்சித் சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இயக்குனர் வெங்கட் பிரபுட்ட தான் அவர் உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இயக்குனராக ஆகிறாரு. அவருடைய முதல் திரைப்படம் அட்டகத்தி திரைப்படம். ஸோ அந்த திரைப்படம் மூலமாக தான் அவர் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. தினேஷ் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்திருப்பார். ஸோ அந்த அட்டகத்தி திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் சரி, வணிக ரீதியாகவும் சரி ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு பேர் எடுக்குது. குறிப்பாக அந்த படம் மூலமாக தான் சந்தோஷ் நாராயணன், பா. ரஞ்சித் இவங்களுடைய காம்போ உருவாகுது. பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. குறிப்பாக கானா பாடல்கள் தேவா சாருக்கு பிறகு அந்த ஒரு கானா பாடல்கள் வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூழலில் திரும்பவும் அந்த ட்ரெண்டை பா. ரஞ்சித், சனா இவங்களுடைய கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து ஆடி போனா அவனி, நடுக்கல்ல கப்பல் இறங்கி தள்ள முடியுமா அப்படின்னு எல்லா பாடல்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த படமும் சரி பாடலும் சரி மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகி பா. ரஞ்சித் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனராக மாறாரு. அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்குமே அந்த படம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக அமையுது. ஸோ முதல் படம் அட்டகத்தி அப்படின்னு ஒரு ஜாலியான படம். அதுலேயுமே சில விஷயங்கள் பேசியிருப்பார். குறிப்பாக மாட்டுக்கறி அப்படின்ற விஷயம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அந்த மாட்டுக்கறி அப்படின்ற விஷயத்தை வந்து எங்கேயுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பட் அதை யதார்த்தமாக்கியிருப்பார். என்ன கறி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஐஸ்வர்யாட்ட கேட்கும்போது அவங்க மாட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த மக்களுக்கான உணவு அதுதான் அப்படிங்கிறத போகிற போக்கில் அது எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் யதார்த்தமாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ அட்டகத்தி திரைப்படம் முடியுது. அடுத்ததாக மெட்ராஸ் திரைப்படம். கார்த்தியை வச்சு இந்த முறை பண்ணுறாரு. மெட்ராஸ் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச திரைப்படம் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம். காரணம் அதுக்கு முன்னாடி வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள், பொதுவாகவே வட சென்னை மக்கள், இந்த கூவம் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னா அவங்க ரவுடிங்க, அவங்க வந்து இல்லீகலான நிறைய வேலைகள் பார்ப்பாங்க, அவங்க வந்து ரொம்பவும் சுத்தமாக இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு அடியாள் வேணுமா டக்குன்னு வட சென்னையில் போய் கூட்டுவோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவங்கள வந்து நெகட்டிவாக காமிச்சது தான் தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களும் ஐடி வேலைக்கு போவாங்க, அவங்களும் ஃபுட்பால் விளாடுவாங்க, அவங்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும், அவங்களும் நீட்டாக டிசிப்ளினாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களை மாதிரி வாழ்க்கை முறை தான். அவங்க வந்து நீங்கள் வித்தியாசமாக பார்க்காதீங்க. அவங்க தான் உண்மையாக சென்னையில் இருக்கக்கூடியவங்க, உண்மையான சென்னையில் இருக்க அந்த சென்னைக்கே சொந்தக்காரவங்க அவங்க தான் அப்படின்ற விஷயத்த ரொம்பவும் ஆணித்தரமாக அந்த விஷயத்தில் அந்த கதாபாத்திரங்கள் வழியாக யதார்த்தமாக பதிவு பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த சுவர் அரசியல், அதாவது தங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பேசணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பா. ரஞ்சித் அவர்கள் அந்த படத்தில் ரொம்பவும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். குறிப்பாக அவர் படத்தில் வரக்கூடிய பெண்களுடைய கதாபாத்திரத்தை நாம் எடுத்துக்கலாம். பெண்களுக்கான அந்த ஒரு கதாபாத்திரத்தை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து, அதாவது ஆணுக்கு கீழே தான் பெண் அப்படிலாம் கிடையாது, ஆம்பளை தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், பொம்பளை இதெல்லாம் பண்ணக்கூடாது, பொம்பளை வந்து எப்பவுமே ஒடுங்கி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளேயும் அவர் போய் லாக் ஆகிருக்க மாட்டார். இவர் படத்தில் வரக்கூடிய பெண்கள் கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே உண்மையிலே வியந்து போவீங்க. குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய மெட்ராஸ் படத்தில் வரக்கூடிய அந்த ஹீரோயின் கேரக்டர், ஸோ அவங்க தான் முதல்ல வந்து லவ் சொல்லுவாங்க. அதாவது எப்பவுமே ஆண்கள் தான் லவ் சொல்லணும், பெண்கள் அதை வெட்கத்தோடு அப்படியே தலை குனிஞ்சு ஏற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காலங்காலமாக பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் கிடையாது. இங்கே பெண்ணும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம், பெண்களும் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு கேரக்டர் மூலமாக, அந்த கேத்ரின் தெரசா கேரக்டர் மூலமாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். இந்த படம் மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு அவர் பண்ண கபாலி ஆகட்டும், காலா ஆகட்டும், அவர் வர படத்தில் வரக்கூடிய அந்த பெண்கள் கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் போல்டாக தைரியமாக எழுதியிருப்பார். கடைசியில் இப்போ நீங்கள் வந்து சார்பட்டா பரம்பரை வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், தங்கான் வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அவ்வளவு நீட்டாக எழுதியிருப்பார். குறிப்பாக இந்த மெட்ராஸ் திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஒரு ட்ரெண்ட் செட்டராக அந்த படம் மாறுது. ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வட சென்னை மக்கள் பற்றி இந்த மாதிரி அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சாலே பிரச்சனை வரும், சென்சார் போர்டில் தூக்க சொல்லிடுவாங்க, அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் எதுக்கு வேறு மாதிரி ட்ராக்கில் படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதையும் இந்த இடத்துல பா. ரஞ்சித் அவர்கள் உடைக்கிறாரு. உடைச்சு தலித் மக்களுக்கு, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. இவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ரொம்பவும் போல்டாக பதிவு பண்ணுறாரு. குறிப்பாக அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் பார்த்தீங்கன்னா பா. ரஞ்சித் அவர்களுடைய சினிமா வருகைக்கு பின்னாடி இவரை பார்த்து பலருமே அந்த ஜானரில் படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நாம வெளியே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்
தமிழ் சினிமாவில் இந்த ஆதிக்க ஜாதி படங்களை வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் வந்து தேவர் மகன், விருமாண்டி, சின்ன கவுண்டர் அப்படின்னு நம்ம நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டே போவோம். இந்த மாதிரி நிறைய இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த ஜாதி அப்படின்ற விஷயத்த ரொம்ப நார்மலைஸ் பண்ணி காமிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் பாரஞ்சித் வரவும் அவர் தன்னுடைய மக்களுக்கான அந்த எளிய மக்களுக்கான அந்த ஒரு விடுதலை, அவங்களுக்கு தேவையான விஷயம், அந்த அதிகாரம் எவ்வளவு முக்கியம், குறிப்பாக அந்த நில அரசியல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்பவும் தெளிவாக ஓப்பனாக பேசியிருப்பாரு. மெட்ராஸ் திரைப்படத்துக்கு பிறகு அடுத்ததாக கபாலி திரைப்படம் சூப்பர் ரஜினிகாந்தோட இணைகிறாரு. குறிப்பாக அதில் ரொம்பவும் போல்டாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதாவது நான் கோட் சூட் போகிறதா உனக்கு பிரச்சனைனா கோட் சூட் போடுவேன். அதாவது அந்த ஆதிக்க ஜாதியை நோக்கியே தன்னுடைய கேள்வி வச்சிருப்பார். ஏன் நான் அந்த ட்ரெஸ் போடக்கூடாதா, நான் சோஃபாவில் உட்காரக்கூடாதா, அப்படி உட்காந்தா உனக்கு என்ன பிரச்சனை, நான் காரில் வரக்கூடாதா, என்கிட்ட இருக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக தெளிவாக அவர் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. அதுவும் சூப்பர் ஸ்டார் மாதிரி உச்சத்தில் தமிழ் சினிமா கிடையாது, இந்திய சினிமாவிலேயே உச்சத்தில் இருக்க ஒரு நடிகரை வச்சு அந்த ஒரு விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். இது எல்லா இடத்துக்குமே இது ரீச் ஆகுது, பேசு பொருளாகுது குறிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய வீரியம் வந்து இருந்தது. இதை ஒரு நார்மலைஸ் பண்ணணும், எல்லாரும் சமம் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணணும், தன்னுடைய மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு படத்துலையுமே அவர் ரொம்பவும் அழுத்தமாக பதிவு பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு காலா திரைப்படம். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்னுடைய மக்களுக்கான அந்த நில அரசியல், அந்த நிலத்தை கையகப்படுத்த நினைக்கிறவங்க, குறிப்பாக அதில் மோடி அவர்களுக்கு எதிராகவே சில விஷயங்கள் பாரஞ்சித் வச்சிருப்பாரு அப்படிங்கிற சொல்லலாம். குறிப்பாக நம்ம இன்னொரு படத்துலையும் ஏதோ படத்தில் டைலாக் சொல்லியிருப்பாரு, இங்கே காந்தி சட்டை போடாமல் இருக்கிறதுக்கும் அம்பேத்கர் கோட் போட்டதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுமா அப்படின்ற மாதிரி விஷயம். இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர் தன்னுடைய அம்பேத்கர் அரசியல், அதாவது அம்பேத்கருடைய ஒரு தீவிரமான பற்றாளர் பாரஞ்சித் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசின அந்த ஒரு அரசியலை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுல இவருக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. குறிப்பாக தன்னுடைய படங்கள் வழியாக அம்பேத்கர்னா யார், அம்பேத்கர் பேசின அரசியல் என்ன, அம்பேத்கர் எதுக்கு நோக்கி போராடினார் அப்படின்ற விஷயத்த பாரஞ்சித் தன்னுடைய படங்கள் வழியாக தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. பல இளைஞர்களும் அம்பேத்கரை படிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாகவும் பாரஞ்சித் அமைஞ்சார். இப்படி இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டாரை வச்சு 2 படம் பண்ணிட்டாரு, மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிடுவாருன்னு பார்த்தா தொடர்ந்து அவர் தன்னுடைய லிமிட்டில், அதாவது தன்னுடைய மக்களுக்கு தேவையான அரசியல், தன்னுடைய மக்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்ன்லேயே தொடர்ந்து படம் பண்ணார். இவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இவர் ஜாதி ரீதியாக படம் பண்ணுறாரு, இவர் ஜாதி வரியை தூண்டுறாரு அப்படின்னு இவர் மீது ஏகப்பட்ட எதிர்ப்பு கிடைச்சது. குறிப்பாக இவருடைய படங்களை புறக்கணிக்கவும் செஞ்சாங்க. ஏன்னா காலங்காலமாக தமிழ் சினிமாவில் வந்து நம்ம ஒரு ஆதிக்க ஜாதி படங்களை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு தரப்பு வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இதை பலரால் ஏற்றுக்க முடியல. பட் போக போக அந்த பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. நிறைய பேர் பாரஞ்சித் மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரியே படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. இயக்குனர் பாரஞ்சித்தே நீலம் தயாரிப்பு அப்படின்னு தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தையும் ஆரம்பித்தார். அது மூலமாக மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனரை அறிமுகம் பண்ணுறாரு. பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு படம் மூலமாக அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. இந்த மாதிரி தொடர்ந்து தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்களுடைய அரசியலுக்காக அவர் போராடிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக சார்பேட்டா பரம்பரை கடைசியாக நம்ம பார்த்தோம். அந்த குத்துச்சண்டை தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த அந்த ஒரு சார்பேட்டா பரம்பரை, அந்த ஒரு குத்துச்சண்டை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவே அந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாரு. குறிப்பாக நம்ம ஆரம்பம் சொன்ன மாதிரி அந்த பெண்களுடைய கதாபாத்திரம், அந்த படத்தில் துஷாருடைய கேரக்டர் ஒன்று இருக்கும். அதாவது முதலிரவு காட்சி, அவங்க போயிட்டு பழக்கமாக முதலிரவு காட்சி அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த பால் சம்பவம் கொடுத்துட்டு அப்படியே போய் கதவு இருப்பாங்க, அப்புறம் பக்கத்தில் போய் அமைதியாக உட்காரணும், இந்த மாதிரி தான் காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்தில் அப்படி இருக்காது. அங்கே போயிட்டு துஷாரா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அந்த ரூமில். அதாவது பெண்கள்லாம் இந்த அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணும், ஆண்களுக்கு இணையாக தான் பெண்கள் அப்படின்னு ஒவ்வொரு படங்கள் வழியாகவுமே அதை அழகாக காட்சிப்படுத்திட்டு வந்தார். ரீசெண்டாக நட்சத்திரம் நகர்கிறது வந்தது. அதுக்கு பிறகு இப்போ தங்கலான் திரைப்படம் வர தங்களுடைய மக்கள் அவங்களுக்கான தேவையான விஷயம் அப்படின்னு வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்பவும் தைரியமாக தெளிவாக பேசக்கூடிய ஒரு இயக்குனர் தான் பாரஞ்சித். சினிமாவில் மட்டும் கிடையாது, இப்போ நிஜ வாழ்க்கையில் அரசியலையுமே அவருடைய கருத்துக்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அங்கேயும் அவரது குரல் ஒலிக்கிற மாதிரி தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்காரு. ஒரு பக்கம் தயாரிப்பாளரும் இப்போ மாறிட்டார், டிஸ்ட்ரிபியூட்டராகவுமே இருக்கார். ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வளர்ந்து வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் அவருக்கு நாம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஸோ இயக்குனர் பாரஞ்சித் இயக்கிய படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படம் என்ன, அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.